வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 25 நபர்கள் தற்பொழுது கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அவர் அந்த பதவிற்கு தகுதியில்லாதவர், உடனடியாக அதிமுகவின் செயற்குழுவை கூட்டுங்கள் என்று தற்பொழுது முறையிட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படியாவது வெற்றியடைந்து விட வேண்டும். கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஒருங்கிணைந்த தொண்டர்களால் இது நடைபெறவில்லை என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது அனைத்தும் பொய்யாகிவிட்டது. காரணம், மிகப்பெரிய ஒரு மோசடித்தனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ, டிடிவி தினகரனோ இவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு பயன் இருக்கிறதோ இல்லையோ, தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள். அது அதிமுகவிற்கு பயனளிக்கும். அதாவது வெற்றியை தேடித்தரும். ஒரு தொகுதியில் அதிமுகவினர்கள் 4 அணியாக இருந்தால் அவர்கள் எப்படி ஒன்றாக இணைந்து செயல்பட முடியும் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இதன் மூலமாக தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூட 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைதான் உருவாகும். அப்பேற்பட்ட சூழல்தான் தற்பொழுது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக இதை பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், தங்கமணி, வேலுமணி மற்றும் KP முனுசாமி இவர்கள் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இது சாத்தியமாகும். இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும் என்பதை தெள்ளத் தெளிவாக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் தெரிவித்திருப்பது 2வது ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது முடிவு எடுக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. தமிழ்மகன் உசைன் அவர்கள் மீண்டும் செயற்குழுவை கூட்டுவாரா, எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்படுமா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விகளும் இதன் மூலமாக எழுப்பப்படுகிறது. எம்எல்ஏக்கள் செய்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.